அதிமுக தலைமை அலுவலகத்தில் மகளிர் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் மகளிர் அணியினர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேக் வெட்டி பெண் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஏழை எளிய மகளிருக்கு தையல் மிஷின் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பெண் சிசு கொலையை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தவர் ஜெயலலிதா என்று புகழாரம் சூட்டினார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் பெண்களின் ஆதரவோடு அதிமுக மீண்டும் ஆட்சி வைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மகளிர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என பெண்கள் பாதுகாப்பு குறித்த கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பெண் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால்தான் பெண் சிசுக்கள் கொல்லப்படுவதை தடுத்து நிறுத்த தொட்டில் குழந்தை திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம் என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பெண்களை பாதுகாத்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மீண்டும் 2026 பெண்களுடைய பேராதரவோடு மீண்டும் தமிழகத்திலே மாண்பு அம்மாவுடைய அரசு அமையும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து